வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குலாப் ஜாமுன் நான் எப்படி செஞ்சேன்றதை தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குலாப் ஜாமுன் நல்லா ஸ்வீட்டாக, சாஃப்டாக, குண்டு குண்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டிலேயே செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பால் ஒரு 3 கப் அளவுக்கு சர்க்கரையை அளந்து நான் இதில் கொட்டிக்கிறேன். இது எதுக்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரையை சிரப்பாக செஞ்சிடலாம். அதாவது குலாப் ஜாமுன் ஊறுறதுக்கு சிரப்பை நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு. அதுக்கு நம்ம எந்த கப்பால் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பாலே 3 டம்ளர் சர்க்கரைனா நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 3 கப்பு சர்க்கரைனா 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். கலக்கி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். இது இந்த மாதிரி கலக்கி விடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் கரையிறதுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரை சிரப்பு செய்கிறோன்னா, சுகர் சிரப்பு. இதை நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா குலாப் ஜாமுன் நம்ம ரெடி பண்ண உடனே இது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம போட்டோம்னா இன்னும் நல்லா ஊறி நல்லா குலாப் ஜாமுன் சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிவிட்டு இதை பண்ணோம்னா அது ரொம்ப சூடாக இருக்கிறதால அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. டேஸ்ட் வேறு மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஏலக்காய் ஒரு 5 இதில் நசுக்கிட்டு நான் அது கூட சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் இந்த சிரப்பு. நம்ம குலாப் ஜாமுன் யாருக்காவது இப்போ நம்ம கொடுக்குறோன்னா கப்பில் கொஞ்சம் சிரப் போட்டு தான் குலாப் ஜாமுன் வச்சு கொடுப்போம். அப்போ இந்த ஏலக்காவுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 4 ஏலக்காவை நான் அப்படியே சும்மா தட்டி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இது பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலர் மாறிடுச்சு பாருங்கள் தண்ணி. இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னா நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு விட்டுடலாம். நான் சேர்த்துருக்கிற சர்க்கரை அளவு கொஞ்சம் ஹாஃப் சுகர் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் சர்க்கரை வேணும், ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கி வச்சிடுறேன். இப்போ அடுத்தது நான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து நான் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிடுறேன். நான் கடையில் தான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கினேன். இப்போ அதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஓரளவுக்கு சாஃப்டாக பிசையணும். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தை, அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். நான் கடையில் வாங்கின மாவை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை இது கூட போட்டு கலக்கி விட்டுக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. நான் நெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடுறேன். அதுக்கப்புறமா தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு சேர்த்து சேர்த்து பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாவில். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சோம்னா அந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா உருண்டை பிடிக்கும்போது வெடித்து வெடித்து வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பதமாக பிசைஞ்சிட்டேன் நான் சாஃப்டாக. நம்ம சப்பாத்தி மாவை போட்டு அடித்து பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாது. அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சி நல்லா அந்த மாதிரி கை வச்சு அழுத்தினா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பதத்தில் பிசைஞ்சி நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்.
நம்ம இப்போ அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய குலோப் ஜாமுன் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடும். சின்ன சின்ன குலோப் ஜாமாக செய்கிறது பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸாக போட்டு நல்லா கையால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இல்லை சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பால் மாதிரி நம்ம 2 கையிலையும் வச்சு உருட்டி எடுக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கிறேன். வாணலி நல்லா சூடானதுக்கப்புறமா குலாப் ஜாமுன் வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். நம்ம நல்லா உருட்டி அழகாக ரவுண்டாக வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் இதுக்குள்ளே நம்ம போட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம எப்படி வறுபட்டுடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுன்னா, ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். தீஞ்சிடக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் உருட்டி வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் உருண்டைகளை நான் இதுக்குள்ளே போட்டுடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். சிம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா அதே நல்லா திரண்டு வறுபட ஆரம்பிக்குது பாருங்கள். இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் ஜீரா வச்சுருக்கோம் இல்லையா, சுகர் சிரப், அதில் நம்ம அப்படியே சேர்த்துடலாம். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதுலேருந்து எடுத்து அப்படியே டைரெக்டாக சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சோம்னா ஒரு 20 நிமிஷம் போதும். அப்படியே ஊறி சூப்பர் சாஃப்டான ஒரு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஒரு கரண்டியால் இந்த மாதிரி மெழுக்காக அப்படியே திருப்பி திருப்பி விடணும். உடஞ்சிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கணும். இது நல்லா வறுபட்டு பொன்னிறமாக ஆகட்டும். இந்த குலாப் ஜாமுன் சிரப்பு நம்ம சர்க்கரை, அதாவது வெள்ளை சர்க்கரை சிரப்பு செய்கிறதுக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் நம்ம இந்த சிரப்பை செய்யலாம். இது ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்றவங்க நாட்டு சர்க்கரையில் கூட இந்த மாதிரி குலாப் ஜாமுன் செஞ்சு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.